11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி 1.4 8வது கணக்கு பார்க்கிறோம். y = sin x என்ற வளைவரை மூலம் y = sin மாடுலஸ் ஆஃப் x என்பதன் வரைபடத்தை வரைக. இங்கு sin of -x = -sin x என கொடுக்கப்பட்டுள்ளது. முதல்ல நம்ம என்ன செய்யலாம்னா y = sin x என்ற வரைபடத்தை வரைஞ்சு y = sin x இல்லை எக்ஸுக்கு 0ன்னு பிரதியிடுறப்ப sin 0 டிகிரியின் மதிப்பு 0, sin π/2 sin 90 டிகிரியின் மதிப்பு 1, மேக்ஸிமம் 1 ரீச் பண்ணும். sin π-இன் மதிப்பானது 0, sin 3π/2வின் மதிப்பு -1, sin 2π-இன் மதிப்பு 0. அதே போல் நெகட்டிவ் சைடு கொடுக்குறப்ப sin of -π/2 எனும் பொழுது மதிப்பு -1, sin -π எனும் பொழுது மதிப்பு 0, -3π/2ல +1, -2πக்கு மதிப்பு 0. இந்த புள்ளிகளை இணைச்சு சைன் வளைவரை வரைஞ்சிடுறோம். அடுத்து நமக்கு என்ன வரைபடம் வரைய சொல்லி கேட்டிருக்குன்னா y = sin மாடுலஸ் ஆஃப் எக்ஸின் வரைபடத்தை வரைய சொல்லி கேட்டிருக்கு. மாடுலஸ் ஆஃப் எக்ஸிற்கு உண்டான நிபந்தனையை முதல்ல எழுதிடலாம். -xன்னு கொடுப்போம் மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு, +xன்னு கொடுப்போம். -x என்பது x <0 எனும் பொழுது, +x என்பது x ≥ 0 எனும் பொழுது. இந்த இடத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னதுன்னா சைன் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அதற்குண்டான வரைபடம் எக்ஸுக்கு பதிலாக -xன்னு இங்கே பிரதியிடலாம். சைன் ஆஃப் -x x <0 எனும் பொழுது, அதே போல் சைன் எக்ஸ்ன்னு ஒன்று கொடுப்போம் x ≥ 0. சைன் ஆஃப் -x என்பதை -sin xன்னு எழுத சொல்லியிருக்கு. -sin x sin x x <0 எனும் பொழுது இங்கே x ≥ 0 எனும் பொழுது. எனவே சைன் மாடுலஸ் ஆஃப் எக்ஸிற்கான வரைபடம் வரைகிறோம் அப்படின்னா -sin xக்கு உண்டான வரைபடத்தையும் வரைஞ்சிக்கணும், sin xக்கு உண்டான வரைபடத்தையும் வரைஞ்சிடணும். x <0 எனும் பொழுது -sin xம், x ≥ 0 எனும் பொழுது +sin xன்னு கொடுத்து அதற்கான வரைபடத்தை வரைஞ்சிடலாம். x ≥ 0 எனும் பொழுது sin x அப்படிங்கிற வரைபடத்தை வரைஞ்சிடறோம். அதாவது 0ஐ விட அதிகமான பகுதியில் sin x வளைவரை ஏற்கனவே வரைஞ்சிருக்கிறோம். அதற்கான வளைவரையை கொடுத்துட்றோம். இது y = sin xக்கு. அடுத்து y = -sin x. சார்பு sin x ஆனது ஒரு மைனஸால் பெருக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப y அச்சை பொறுத்து இதனுடைய பிரதிபலிப்பு அமையும். y = f(x) என்ற சார்பானது -x பெருக்கப்பட்டு இருக்கு -f(x) என்று இருந்தது அப்படின்னா ஏற்கனவே என்ன வளைவரை இருக்கோ அந்த வளைவரையானது y அச்சை பொறுத்து அதனுடைய பிரதிபலிப்பு அமையும். அப்போ y அச்சை பொறுத்து முதல் கால் பகுதியில் என்ன இருக்கோ அதுதான் இரண்டாம் கால் பகுதியில் அமையும். மூன்றாம் கால் பகுதியில் இருக்கிறதோட பிரதிபலிப்பு நான்காம் கால் பகுதியில் அமையும். ஸோ அப்போ -π/2க்கு நேராக 1 எனும் பொழுது -π/2க்கு நேராக 1ங்கிற மதிப்பும், பையில் 0 இருக்கிறப்ப இங்கே -πயில் 0ஆகவும், 3π/2ல மதிப்பு -1ன்னு இருக்கிறது போல் -3π/2ல மதிப்பு -1னும், -2πயில் மதிப்பு 0ஆகவும் இருக்கும். இந்த புள்ளிகளை இணைச்சிக்கலாம். எனவே இந்த மொத்த வளைவரையும் பார்க்குறப்ப y = sin of மாடுலஸ் ஆஃப் எக்ஸின் வரைபடம் ஆகும். தேங்க்யூ.